சனி ஞாயிறு லீவ் வந்தாவே கார் எடுத்துகிட்டு ஜாலியாக எங்கேயாவது வந்து ஒரு ட்ரிப் அடிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு சரி சண்டே அப்படிங்கிறதுனால வந்து ஒரு நான்வெஜ் விருந்து சாப்பிட்லான்னு ஐடியாவில் தான் காரில் போனோம். நாங்கள் வந்து என்னென்னா வசிக்கிறதோ கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அத்தானி தாண்டி அந்தியூர் தாண்டி மேட்டூர் ரோட்டில் அம்மாப்பேட்டை பக்கத்தில் நெருஞ்சிப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படகுத்துறை இருக்குது. அங்கே தான் ஸோ போகிற வழியில் அத்தானிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த கடையில் கூட்டமாகவே இருக்கும். அது வந்து தேங்காய் பால் வந்து அங்கே கொடுக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும், ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் குடிச்சிட்டு மனசும் உடலும் கொஞ்சம் குளிர்ச்சியாகிடுச்சு. திருப்பி கார் எடுத்துகிட்டு போகிறப்ப அத்தானிங்கிற ஊர்லேருந்து அந்தியூருக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வழி நடுக்க வந்து நிறைய பழக்கடைங்க நிறையா வச்சுருப்பாங்க. அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நவாப்பழம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து பொடி போட்டு தருவாங்க. அப்படி வாங்கிட்டு காரில் வந்து நண்பர் கூட அப்படியே நவாப்பழம்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். அது மேட்டூர் ரோட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே போய் தான் நம்ம வந்து இந்த மேட்டூர் ரோட்டுக்கு வந்து இடதுபுறம் திரும்பி போகணும். நெருஞ்சிப்பேட்டைங்கிற ஊருக்கு போனால் தான் அந்த படகுத்துறை கிடைக்கும். அப்படி தான் வந்து நாங்கள் ஒரு வழியாக வந்து நெருஞ்சிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாப்பேட்டையிலேருந்து மேட்டூர் ரோட்டில் இருக்கக்கூடிய நெருஞ்சிப்பேட்டை படகுத்துறைக்கு தான் போனோம். சரின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த படகுத்துறைக்கு போகிறப்பவே பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்திங்கனாவே தண்ணி வந்து அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்த்தாவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். இங்கே ஒரு கேரளாவில் ஆலப்புழா போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எங்கே பார்த்தாலும் படகு போயிட்டுருக்கோம், மக்கள் போவாங்க வருவாங்க. இது ஆலப்புழாவில் கூட நீங்கள் காஸ்ட்லின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கு 10 ரூபா கொடுத்தா போதுங்க. இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு போய் விடுவாங்க. அக்கறையில் என்ன அப்படி ஒரு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு, வகை வகையான மீன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சில கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட மீன் பிடிச்சி நம்ம கண்ணு முன்னாடியே சுத்தம் பண்ணி குழம்பு வச்சு தருவாங்க, வறுவல்லாம் பண்ணி தருவாங்க. அப்படி தான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு ட்ராவல் படகுல, அந்த மாதிரி ஒரு படகுல போகிறப்போ கொஞ்சம் அந்த கூட்டத்தோடு போகிறப்போ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த தண்ணி ஓடுற அழகெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி தான் வந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த அக்கறைக்கு போய் சேருவோம். அக்கறைக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தாங்க பார்த்திங்கன்னா பூலாம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஆளுங்கள்லாம் வருவாங்க, காரில் நிறையா வருவாங்க. அங்கே வந்து இந்த மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னே வருவாங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள். நாங்கள் அப்படி தான் வந்து நெருஞ்சிப்பேட்டைங்கிற ஊர்லேருந்து படகுல போய் அக்கறையில் பூலாம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போய் சேர்ந்தோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.